இந்த புதிய அலுவலகத்திற்கு வந்து அனுசரணையாக இருந்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய முன் மகாலிங்கம் ஐயா அவர்கள். இது வந்து ஒரு அலுவலகம் ஆகட்டும், கல்லூரி வளர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முனைப்போடு நம்மோடு சேர்ந்து பயணிக்க ஆவணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து வருகை வரவேற்று ஒரு வார்த்தைகள். பெருசா கொஞ்சம் லேஜ் ஆஃபீஸ் இந்தியான் இருக்க சோமான் வந்த நேரம் நம்ம சொன்ன மாதிரி நண்பர்கள் ஆஃபீஸர்களாக எழுதுவாங்க வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் தான் நினைக்கிறேன். சொன்னால் இந்த பிராசம்பிப்பான் வளர்ந்து வருது. நானும் இன்னும் ஒரு அர்த்தம் தான் இதுக்கு முதல் டெனன்ஸாக வந்தது. ஸோ இது நல்ல டெனன்ஸாக கணக்கு அடிக்கணும். நீங்கள் ஏர்லியாக வந்து வந்தது இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். உங்களுக்கு இது வளர்கிறதுக்கு நல்ல முன்னேற்றமான இடம். மற்ற நல்ல உங்களுக்கு திரும்பி மேனேஜ்மெண்ட் ஆக்கலாம். வெரி வெரி நைஸ் பீப்புள் டு டீல் வித். ஹோப்ஃபுல்லி கனெக்ட் டெனன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸை பேசி நல்ல மாதிரி ரேடியோ முதல் நல்லா இருக்கும். அதுக்கு கட்டாயம் என்னால் என்ன ரெண்டு அளவு உதவி கட்டாயம் செய்வேன். தேங்க்யூ வெரி காய்ஸ். தேங்க்யூ. மிக்க நன்றி அண்ணா. அவார்டு ஃபங்க்ஷன்ஸ் என்று சொன்னாலே வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு விடயம் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு முன்னமே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை தான் வந்து நம்ம முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் பல பேருக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைன்னு அதுதான் த டெஸ்டினி வில் டிரைவ் யூ யுவர் ஆக்ஷன் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து கௌரவிக்கப்பட வேண்டிய இந்த பெண்மணிகள் தலித் குடும்பத்தில் மட்டும் ஒரு அங்கம் இல்லை, சமுதாயத்திலும் இந்த ஒரு கலைத்துறையிலும் பல சாதனைகளை புரிந்து குடும்பத்திலும் வெளியிலும் வந்து தன்னை முன்னிறுத்தி ஒரு நிலைநாட்டுகின்ற ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக வந்து உருவெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் போற்றுவதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். முதல்ல இந்த அவார்டு வந்து நாங்கள் யாருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம், தமிழ் கலை ஃபேமிலியில் தீபா வசன் அவர்களை வருகிறோம். தீபா வசன் அந்த இரண்டு பேரையும் இரண்டு தவிர்க்க முடியாமல் அவருடைய மண்டபம் இந்த இரண்டு இடங்களும் விழா கோலம் போட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு விழாக்கோலம் பூண்ட அந்த இடத்தில் நிற்க வேண்டியவர்கள். ஆனால் தலித் என்றால் அது தனித்துவமாக தீபா வசன் எங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். எனவே எங்களால் முடிந்தது தலித் என்ற ஒரு ஊடகம் சார்ந்தோ அல்லது கலைத்துறை சார்ந்து இருக்கின்ற எம்மால் முடிந்ததை இந்த பெண்களை நாங்கள் எங்கள் குடும்பத்துக்குள் நாங்களே வாழ்த்த வேண்டும், அவர்களை ஒரு சக்தி மிக்க ஒரு உமனாக அடையாளம் காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த வடிவிலே அவருக்கான இந்த ஒரு இதை வழங்கி வைப்பது இவர்களை பற்றி நம்ம சொல்லி ஆக வேண்டும். நிறைய அண்ணா சொல்லிட்டாரு. இருந்தாலும் கூட அந்த மனது ஒரு பெரிய ஒரு இடத்தை வந்து அனுசரணைக்காக தலித்துக்காக நிறைய நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்காக கொடுத்து அனுசரணை கொடுத்து நம்ம என்னைக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து மிக்க நன்றிகள். அடுத்த ஒரு அவார்டு வந்து நம்ம உரிமையோடு வைக்கின்றோம் பிரபா பாலமுரளி அவர்களை. கல்வியோட எந்த ஒரு நிகழ்வுனாலும் சமீப காலத்தில் நீங்க பார்க்க முடியும். எந்த ஒரு சின்ன நிகழ்வு எதுவாக இருந்தாலும் இவங்க ரெடியாக முன்னாடி நிற்பாங்க. அவங்க வந்து நிற்கிறது மட்டும் இல்லை, அதுல இருந்து ஆலோசனைகள் எல்லாமே வழங்குவாங்க, எப்பவுமே உறுதுணையா இருப்பாங்க. அந்த வகையில வந்து மிக்க நன்றிகள் உங்களுடைய வருகைக்கும். பிரபா பாலமுரளியை பற்றி நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். கடந்த ஒரு 5-6 மாத காலமாக என்னுடன் தொடர்பு கொண்டு தன்னுடைய மகளை பற்றி கலைத்து கொண்டிருந்தார். நிச்சயமாக நல்லா ஒரு பாடக்கூடிய ஒரு பிள்ளை, ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு பாடகி. எனவே அவரை நாங்கள் மிக விரைவில் ஒரு பாடல் அரங்கேற்றம் செய்ய இருக்கிறேன். அதற்கு பாலமுரளியும் வந்திருக்கின்றார். அவர் அமெரிக்காவிலே தொழில் புரிந்து கொண்டிருக்கிறவர். இன்றைக்கு ஒரு நல்ல காலம், நல்ல ஒரு இன்றைய சந்திப்பன் தான் சொல்ல வேண்டும். என்றால் கணவன் மனைவி 2 பேரும் இந்த இடத்தில் வருகிறதுக்கு கண்களை வரவேற்று நன்றியையும் தெரிந்து கொள்கிறேன். எப்போதுமே அப்படி செய்யணும் என்ற உந்து சக்தியை நாங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற யாராவதுக்கு நாங்கள் கைதட்டி அரவாரம் செய்யும் போது தான் நாம் தொடர்ந்து ஓடக்கூடிய சக்தியை கொடுக்கணும். எதை கொடுக்காவிட்டாலும் அந்த ஊக்கம் என்ற ஒரு சொல் அதனால் இன்று மீண்டும் மீண்டும் தலை துளிர் விட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு இப்படியான உள்ளங்கள் இணைவதும் எங்களை ஊக்கப்படுத்துவதும் அதற்கு பிரபா பாலமுரளிக்கு
இந்த எங்களால் முடிந்தது வழங்கி பாராட்டுகிறேன். மிக்க நன்றி. அடுத்த விருதுக்கு உரித்தானவர் இவங்க வந்து ஒரு மேடை சூப்பர் ஸ்டார். எங்க போனாலும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தாலும் இப்ப நேத்தனை பார்த்தவங்கள இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு வேற இடத்துல இருப்பாங்க. அப்படி தொடர்ந்து எல்லா மேடையிலும் வந்து ரவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு மாபெரும் கலைஞர், எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். முதல்ல வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி முத்தமிழ் வானொலின்னு ஒரு வானொலியில நாங்க எல்லாம் சேர்ந்து ஆர்ஜியா பயணம் செஞ்சோம். அதுல வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணோம் நாங்க எல்லாருமே அங்க. அந்த வானொலி வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால வேற ஒரு விற்கப்பட்டதுனால வந்து நாங்கள் அதுலேருந்து வெளியில வந்து என்னை வந்து தளிருக்கு அறிமுகப்படுத்தியவர் ரேகா அவர்கள் தான். அவர்களை வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிற தண்ணீர்ல நான் அந்த வகையில் மட்டும் இல்லாமல் மிக ஒரு உற்சாகமான ஒரு பெண்மணி, நிறைய இன்ஸ்பிரேஷன் நம்ம கிட்ட இருந்து. மிக்க நன்றி. அடுத்த விருதை வந்து வாங்குவதற்கு நம்ம வந்து தர்ஷிகா பாலகுமார் அவர்களை அழைக்கின்றோம். ஒரு உற்சாகமான ஒரு பெண்மணி, முத்தான 3 பிள்ளைகள். எப்பயுமே வந்து நான் வந்துட்டாலே வந்து என்கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அந்த 2 பிள்ளைகளும். என்ன அவ்வளவு ஆசை மேல அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ப்பு. அது மட்டும் இல்ல, நல்ல ஒரு உற்சாகமான ஒரு தாய் அந்த பிள்ளைக்கு, நல்ல பாடக்கூடிய ஒரு பிள்ளை. அவங்களை வந்து அடையாளம் கண்டு உற்சாகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவரும் கூட 2 பேருமே வந்து தளிருக்கு ஒரு தவிர்க்க முடியாத அடக்கினவர்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய என்கரேஜ் பண்றாங்க பிள்ளைகளை. இவங்க வந்து ஒரு முன்னுதாரணம். ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் மட்டும் இல்லாமல் எப்படி அவங்க ஊக்கப்படுத்தி தளிர் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். அந்த வகையில மிக்க நன்றி உங்களுடைய வருகைக்கு. உங்களுக்கு இந்த விருது அண்ணா. உண்மையில தர்ஷிகா பாலகுமார் 2 பேரையும் நான் இங்கு சொல்லியே ஆக வேண்டும். அவரும் ஒரு சிறந்த பாடகர். எத்தனை பேருக்கு தெரியும்? இல்ல, அவர் பாடுவார். அவருடைய குழந்தை என்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு கலை குடும்பம் தான் சொல்லலாம். இங்கு நிறைய எல்லாருமே கலைஞர்கள் தான் இங்கு இருக்கிறீர்கள். எனவே அவருக்காக எங்களால் முடிந்த ஒரு வாழ்த்தையும் எங்கள் கூடாக வழங்கி வைக்கின்றோம். இந்த இதை தர்ஷிகா எப்பொழுதும் உங்களுடைய அந்த பவர் ஆஃப் உமன், ஆளுமை கொண்ட இதை உங்களுடைய குழந்தைகளை மென்மேலும் நீங்கள் ஊக்கப்படுத்தி அவர்களையும் ஒரு சிறந்த பாடகர்களாக கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்து இதை வழங்கி வைக்கிறேன். மிக்க நன்றி. அடுத்த விருதை வந்து வாங்க அழைக்கின்றோம் மோகனா தர்மலிங்கம் அவர்களை. இவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் ரொம்ப பிரபலமானவர். நிறைய மேடைகள்ல இவங்களுக்கு பார்க்க முடியும். மோகனா நீங்களும் வாங்க. 3 நான் என்ன சொல்ல வரேன்னா, மேலதிக மேடைகள் அவங்க பார்க்க முடியும். ரொம்ப பிரபலமானவங்க. ஒரு டொரண்டோல வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தின்னு சொல்லலாம். அந்த வகையில மிகவும் பிரபலமானவர். அவங்க சாதனை பெண்மணி. அவங்களுக்கு வந்து விருதுகளை வழங்க வர முடியாத காரணத்தினால இன்று வந்து இந்த இறுதியாக இந்த ஒரு அவார்டு வந்து கொடுக்கறதுக்கு தகுதியானவர் வந்து சுகாசினி நாயர் தாஸ் அவர்கள். இது வந்து காரணங்கள் தேவையே இல்லை. ஏன்னா வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு டேலண்ட் உலகத்துக்கு கொடுத்த அந்த ஒரு நல்ல ஒரு உள்ளம். அவங்க வந்து எவ்வளவு என்கரேஜ் பண்றாங்க, கூடவே இருக்காங்க. இவங்களும் வந்து ஒரு நாட்டியத்துல சாதனை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் பார்க்க முடியாது. ஏன்னா வயது ஒரு சாதனைக்கு ஒரு தடை அல்ல என்பதற்கு ஒரு உதாரணம் அவங்க. அந்த வகையில் வந்து எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விடயம். எந்த வயதிலும் எந்த வேணா கத்துக்கலாம் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு உதாரணம். மிக்க நன்றி. உங்களுடைய சாதனைகள் நாட்டியத்தை பற்றி சொல்லியிருந்தார். நான் சொல்கிறேன், நாட்டியத்தையும் தாண்டி அவையும் ஒரு பாடகி, பாடக்கூடிய வல்லமை கொண்டவர். ஆகவே அந்த கலை என்பது எனவே அவரையும் இந்த இடத்தில் பாராட்டி உயர்ந்த ஒரு பவர் ஆஃப் உமனாக பார்க்கிறோம். நன்றி. அவருடைய அந்த தலைமத்துவத்தை வளர்த்துக் கொள்வது பிள்ளைகளுக்கு என்பது பெரிய பொறுப்பு இருக்கிறது தாய் தகவலுக்கு. அதில் இந்த தாயும் தன்னுடைய மகனை மிக உற்சாகத்தோடு பல ஊக்குவிப்புகளுக்கு மத்தியில் அவரை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே அதுவல்ல, இந்த மொழி சார்ந்ததை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தலைமுறையும் தமிழ் வாழ வேண்டும், எங்களுடைய கலை வாழ வேண்டும் என்பதற்கு இவரும்
ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார். நன்றி உங்களுக்கு.